விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ராதாவர்ஜுன் அவர்கள் விவசாயம் செய்கிற இளைஞர்களையும் விவசாயம் செய்கிறவர்களையும் இந்த ஊரில் யாரும் மதிக்கிறது இல்லை. யாரே அவங்க பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஏமாளிகளும் ஏமாந்தவர்களும் வேலை கிடைக்காதவனும் செய்கிற தொழிலாக இன்றைக்கி விவசாயம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் விளையாட்டுத்துறையை பெருசாக பேசுகிறேன், ஏன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதனால் விளையாட்டுத்துறையை பெருசாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு விவசாயிகளை மட்டப்படுத்தி பேச. ஆனால் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க விவசாயிகளை நீங்கள் மட்டம் தட்டி பேசி ஒரு இடத்துல பேசுகிறீங்க. இதை முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்கிறாரு. ஏன்னா பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளை உடனே 200 வாங்கிட்டு பேசுகிறேன் 300 வாங்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ஏற்கனவே உரவிலை ஏறி போயிடுச்சு. எல்லா விலைவாசியும் விவசாயத்தின் அடிப்படை விலைவாசியும் உயர்ந்து போச்சு. இந்த நேரத்தில் இருக்கிற விவசாயம் யாரும் செய்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் விளையாட்டுத்துறை தான் பெருசு, விவசாயம்லாம் ஈஸி, விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை கஷ்டம்னு சொல்லி விவசாயத்தை மட்டும் தட்டி தயவு செஞ்சு பேசாதீங்க. இன்றைக்கி விவசாயிகளோட கஷ்டமும் இன்றைக்கி விவசாயம் ப்ரைவேட்டுக்கிட்ட போய் தான் பொழைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே போகுது, ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே போகுது. பிரச்சாரத்தில் அவங்க சிஎம் அங்கிளே சொன்னார், நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரச்சாரம் பண்ணுறார். ஆனால் அவரோட ஆட்சியில் விவசாயத்தை அப்படி மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அடுத்த ஜென்மத்தில் தான் விவசாயத்தை பற்றி யோசிப்பார். திரு ராதாவர்ஜுன் அவர்கள் நேரடியாக ஒரு விவசாயம் செய்து அனுபவப்பட்டு எத்தனை நஷ்டம் அடைஞ்சிச்சு எத்தனை லாபம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டு அப்புறம் அந்த பதிவு போடுமாறு நான் கேட்குறேன்.